ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்ன சம்பவம்னா, நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா வந்துட்டு அவங்களுடைய அந்த ஸ்டோரி கதை சொல்ல போகிற டாஸ்க் அதை வந்துட்டு பண்ணாங்க. இப்போ தான் வந்து அதை பார்த்து அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஒரு வீடியோ போடுறதுக்கு. என்ன ஆகிடுச்சு, அவங்களோட என்ன ஸ்டோரி சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டோரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனிக்கும் உங்களுக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இப்போ திவ்யாவுக்கும் கமருதன் நடந்துச்சு. அப்புறம் கமருதன் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. இப்படி நிறைய சண்டைகள்லாம் முடிஞ்சு நைட்டு வினோத் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா அப்போ நம்ம வந்துச்சு. ஏன்னா சாண்ட்ராக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் கொடுக்கணும். அவங்களும் தூங்கக்கூடாது, கேட்குறவங்களும் தூங்கக்கூடாது. ஆனால் இது வந்து ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அவங்க சொல்லும்போதே வந்து நிறைய பேர் வந்து தூங்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கே விக்ரமில் கவுந்துட்டார். இப்படி இருந்தால் எப்படி அவங்க ஆனாலும் அதையும் மீறி அவங்களுடைய ஸ்டோரியை சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வயசு வரைக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஹெவன்லியான ஒரு லைஃபு, சொர்க்கம் மாதிரி இருந்திருக்கு. சரிங்களா? அந்த 10 வயசுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு நைட்டு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா வெளியே ஓடுறாங்க, அப்பாவும் ஓடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. அவங்க 10 வயசில் அதனால் ஒன்றுமே புரியாமல் இவங்களும் இவங்க அண்ணாவும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு பெரிய சண்டையாக மாறுது. 10 நாள் அந்த சண்டை தொடங்குது. தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க பொழுது அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் பிரிய போகிறாங்க, போய் பேசு. எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க சின்ன வயசில் அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் வந்து உனக்கு புரியாது சொன்னால் நீ போய் பேசு அப்படின்ட்டு இருக்காங்க. பேசியிருக்காங்க, ஒன்றும் செட் ஆகலை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு கேஸு. அங்கே வந்துட்டு கேட்டுக்க, உனக்கு என்னம்மா குழந்தைல வேணாமா அப்படின்னா, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கேயும் சண்டை நடக்குதான். அம்மா நீ வாமான்னு கூப்பிட்றாங்க, வர முடியாதுன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா சாண்ட்ராவோட அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா அதாவது பாட்டி கூப்பிட்டு போயிடுறாங்க. இவங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அப்படியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய காம்படிஷன்லாம் அத்லெட்டு டான்ஸ் எல்லாமே அவங்க நான் சூப்பராக பண்ணுவாங்களா, படிப்பலாம். எது வின் பண்ணாலும் அம்மா கிட்ட தான் கொடுப்பாங்க. அம்மாவை தான் ரொம்ப இஷ்டமாக. அப்போது என்ன பண்ணுறது, இப்போ வந்து அம்மாவே இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லும்போது அப்பா வந்துட்டு சரி திரும்பவும் அம்மாவை போய் பார்க்கலாம், ஒருவேளை மனசு மாறலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போனால் அம்மா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்காங்க. அவங்க வந்துட்டு நீ எதுக்கு வந்தன்ற அளவுக்கு இருக்காங்களாம். பெருசாக கவனிக்கிறது இல்லையா, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது இல்லை, ஸ்கூலுக்கு ஒழுங்கு அனுப்புறது இல்லை, இப்படின்னு மாறி 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 அவங்களுக்கு பிரச்சனை வருமே. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்திருப்பா, என்னை கூப்பிட்டு போயிருப்பா, என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கேயும் கேட்டிருக்காரு, என்னம்மா நீ வரியா, எல்லாம் வர முடியாது அப்படின்னு மறுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரி உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. போயிட்டு ஒரு வருஷத்துலேயே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது சாண்ட்ராக்கு கோவம் வந்திருக்கு. என்ன இப்படி சொல்கிறீங்க, என்னால் அக்செப்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு இல்லை அப்பா வந்து பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு இவங்களை வந்து இது பண்ணுறாங்க, கன்சல்ட் பண்ணிட்டு தனியாக கூட்டு வந்து இப்போ நீ ஓகே சொல்லணும்னா நாளைக்கு ஏதாவதுன்னா உன்னால தான் அவங்க வாழ்க்கையை கெட்டு போச்சுற அளவுக்கு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி புரிய வச்சுருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. வழக்கம்போல் சித்தி வராங்க. வழக்கம்போல் சித்தி ஒரே மாதிரி. ஒரு சில சித்தி தான் நம்மளுக்கு ஏதோ அத்திப்பூத்த மாதிரி வந்து நல்ல சித்தியாக கிடைப்பாங்க. ஒரு சில சித்தி இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கு செம்ம சண்டை வந்து சின்ன வயசுலேயே கிளாஸ் ஏதோ அடிச்சிருக்காங்க போல இருக்குது. பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, இவங்க ஹாஸ்டலுக்கு போயிடு அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து உங்கள் 8வது நம்ம படிக்கும்போது நீ பேசாமல் படிப்பை நிறுத்திட்டு நடிக்க போய் நல்லா சம்பாதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போது இவங்க அழுகுறாங்களாம். எனக்கு படிப்பு முக்கியம், நடிப்பு மேலேயும் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகுது. அப்படியே வந்து அந்த இது வாழ்க்கை நகருது. திடீர்னு தான் பிரஜன் வந்து என்ட்ரி ஆகிறாரு. ஸோ பிரஜன் என்ட்ராகி அவர் வந்துட்டு நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்களாம், கல்யாணம் பண்ணுறாங்களாம். கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் தான் இருக்காங்க, வீட்டில் இல்லை. ஒருவேளை தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா, ரிஜிஸ்டர் மேரேஜாக சம்திங் தெரியல. அங்கே திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. பிரச்சனை வரதே கிடையாதான், ஃபோன்லேயே பேசி பார்ப்போம் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு திட்டியிருக்காங்க, இன்னும் நீங்கள் ஃபோன்லேயே பேசிட்டு முடிச்சிடுங்க, இப்போலாம் இங்கே வரமாட்டிங்களா அப்படின்னு கத்துனதுக்கப்புறமா திரும்ப இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்க நியூஸு. அதுக்கப்புறமா பேசி காம்ப்ரமைஸ் ஆகி சரி கல்யாணம் பண்ணலாம், தடபடலாம் வந்து ரிசப்ஷன் பண்ணலாம், இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு வெளியே யாருமே சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு அவங்களே நகையை போட்ட மாதிரி போட்டு எல்லாமே தடபடலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு, இந்த மாதிரி வரணும் பிரஜனுக்கு பொண்ணாக தான் மருமகளாக வரவங்க அப்படின்ட்டு. அது இவங்கக்கிட்ட பூர்த்தி ஆகலை அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கு. டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் வரலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க வந்து பிரஜனுக்கு ஃபோன் பண்ணி பிரஜன் வந்து சரி ஓகே நம்ம தனியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி தனியாக இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து புதுசாக சீரியல் கிடச்சிருக்கு போல் சாண்ட்ராக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பிரஜனுக்கு வந்து 2 லோன் இப்போ ஒரு புது வீடு வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. அந்த வீட்டு லோனும் அவங்க அம்மா வீட்டுக்கும் ஒரு லோன் வந்துருக்கும் பொழுது அது வேறு யார் பையன் தானே கட்டியாகணும். 2த்தையும் கட்டும்போது இவங்களுக்கு கோவம் வந்திருக்கு, நான் சம்பாதிக்கிற காசில் அதுக்கே போகுது, அப்போ இதுவுமே கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சண்டை போட்டிருக்காங்க. அதில் தான் பெரிய சண்டையாக இது வரைக்கும் பிரிஞ்சிருக்காங்க போல தான். நம்ம பிரஜன் கூட சொல்லியிருப்பார்,
ஹோப் ஒன்று வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இப்படி சொன்னால் கண்டிப்பாக வந்து கோபம் சண்டைகள் வரதானே செய்யும். மகன் வந்துட்டு பண்ணலன்னா எப்படி, அவங்க வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் அவருக்கு ஒரு சீரியல் சான்ஸ் கிடச்சிருக்கு, அப்படியே போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ஒரு படத்தை வேறு நடிச்சிருக்காரு நம்ம பிரஜன். அது 7 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. இவர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாராம் நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஆனால் திடீர்னு அந்த டைம் ஏதோ சம்திங் கொரோனா சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்குது. அந்த டைம் என்ன இருக்குன்னா படமே வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பேன் மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுலேருந்து பெரிய அடியான், செம்ம ஸ்ட்ரகிளாக இருக்கார், வெளியே எந்திரிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு அடியான். ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களாம். அப்போ தான் வந்துட்டு இன்னொரு திரும்ப ஒரு சீரியல் சின்ன தம்பி சம்திங் ஏதோ கிடைக்குது நம்ம பிரஜனுக்கு. உடனே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு நார்மல் லைஃப் நடக்குது. அப்போது குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை 10 வருஷம் கழிச்சு தோணியிருக்கு. நிறைய பேர் வந்துட்டு 10 வருஷம் ஆகிடுச்சு எப்படி குழந்தை பிறக்கலாம் வந்து இதுவாக பேசியிருக்காங்க போல இருக்குது. இல்லை உனக்கு குழந்தை பிறக்குன்னு டாக்டர் இது பண்ணி கடைசியில் வந்துட்டு ஓகே ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு போய் பார்க்குறாங்களா ஒரு குழந்தை இருக்கிறது தெரியுதான். 2வது வாரம் போய் பார்க்குறாங்களா 2 குழந்தை இருக்கிறது தெரியுதான். ஸோ ட்வின்ஸ், இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ட்வின்ஸ் அப்படின்றது ஒரு ஆசையம். ஸோ அங்கே வந்துட்டு அது வந்து அவங்களுக்கு செம்மையாக வந்து நிறைவேறிருக்கு. அதனால் மனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் முதல்ல, நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகுது, ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அங்கேயும் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய நடக்குதான். காசு அந்த ஸ்கூல் டைமில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, அதையும் சொல்லி நம்ம இது பண்ணாங்க. இப்படியே ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இன்னொரு ஒரு செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் வருது. என்னென்னா இவங்களுக்கும் வாய்ப்பு ஒரு பக்கம் வருது. அதான் வாய்ப்பு வந்து சொல்லிட்டாங்களே, பிரஜனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. என்னென்னா திடீர் வீட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வருது. என்னடா நோட்டீஸ்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அவங்க ஃப்ரெண்டு வாங்கியிருக்கார் போல் கடன், அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்காரு. போட்டவுடனே அங்கே யாரும் கட்டலையா என்னன்னு தெரில, இவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. பார்த்தோன்னு பதறி போயிருக்குங்க. அப்புறமா தான் இவங்க நோட்டீஸ் பண்ணாங்களாம் பிரஜன் கழுத்தில் இருந்த செயின்லேருந்து காரோட ஆர்சி புக்கிலேருந்து எல்லாத்தையும் ஒரு அடகு வச்சிருக்கார் போல இருக்கு. வச்சு கட்டிகிட்டே வந்திருக்கார் போல இருக்கு. பெரிய அடியான், இதுக்கு மேலே அவ்வளோதான் லைஃபு அப்படின்ற மாதிரி ஒரு அடியில் இருக்கும்போது தான் நம்ம விஜய் டிவியோட பிக் பாஸ் வந்திருக்கு. இது ஆல்ரெடி ஒரு வாட்டி ஜெயிலில் வந்துட்டு நம்ம சாண்ட்ரா இருக்கும்போதே சொல்லியிருப்பாங்க. பிரஜன் சொல்லியிருப்பார் ரொம்ப ஃபீல் பண்ணி டூ ஆர் டை சிச்சுவேஷனு, என்ன பண்ண போகிறோம் தெரிய. அப்போ தான் வந்து ஃபேமிலிக்கே எனக்கு கிடச்சிது. அப்போ தான் நம்ம கமருதன் கூட ஹக் பண்ணியிருப்பார், விடுங்க இதுக்கு மேலே சரியா இல்லைடா சொல்லியே ஆகணும், எங்களுக்கு கிஃப்ட் கிடச்சிது. அப்போ தான் நம்மளும் ஃபீல் பண்ணியிருப்போம், என்னடா இது இப்படி சொல்லியும் பிரஜன் போயிட்டார். அடுத்தது போன வாரம் சாண்ட்ரா போகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை அது வந்துட்டு வியானாவாக அப்படி மாற்றி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், உங்களால் முடியும் நினைங்க, எல்லாரையாலும் சாதிக்க முடியும். 10 வருஷம் கழிச்சு குழந்தை பத்துன்னு முடியும். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க முடியாது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க முடித்தாங்க. இதில் என்ன கொடுமைன்னா இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது விக்ரம் தூங்கிட்டார், கமருதீன் தூங்கிட்டார், சபரி தூங்கிட்டார், விஜய் பாரு தூங்கிட்டாங்க. ஒரு பக்கம் ஒரு சிரிப்பு, ஏன்னா நைட்டு என்ன பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. சரி, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாண்ட்ராவோட கேம் எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.